செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடா என்ற கேள்விக்கு அவ்வாறு இல்லை என்று நினைக்கிறேன் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிஎம் உங்களுக்கு கருத்து 3 நாள் சிஎம் அசம்பிளிக்கு வராது இருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தோணலப்பா. அப்படி ஒன்றும் இல்லைப்பா. சிஎம் உங்களுக்கு கருத்து 3 நாள் சிஎம் அசம்பிளிக்கு வராது இருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தோணலப்பா. அப்படி ஒன்றும் இல்லைப்பா. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிவரஞ்சன், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கு, அதாவது துணைநிலை கிரண்பேடிக்கு இடையே மோதல் இருந்தது. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அந்த ஆட்சி செயல்படாத நிலையில் தான் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சருக்கும் தமிழிசை, ஆளுநராக இருந்த தமிழிசை கூட நெருக்கம் இருந்த காரணமாக இணக்கமான சூழ்நிலை அரசு சென்றது. அதனைத் தொடர்ந்தான் கைலாஷ்நாதன் துணைநிலை ஆளுநராக வந்தார். அவருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. நல்ல நட்பாக தான் சென்று கொண்டிருக்குது. ஆனால் சில மாதங்களாக முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கு ஒரு பனிப்போர் நிலவுகிறது. பல்வேறு கோப்புகளை துணைநிலை ஆளுநர் நிறுத்துவதாகவும் அரசின் மக்கள் நல திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் மறைமுகமாக சில மேடைகளில் முதலமைச்சர் பேசி வந்தார். தற்பொழுது அது வெளியே வந்திருக்கிறது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமிப்பதில் கடுமையான வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது ஒரு முதலமைச்சர் இருக்கும் தனக்கே தெரியாமல் ஒரு இயக்குநர் நியமித்து எப்படி என்று கேட்டிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி நடந்த சம்பவத்தை தொடர்ந்து 3 நாட்களாக முதலமைச்சர் தனது அலுவலகத்துக்கு வரவில்லை. அவருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் உள்ள அலுவலகத்துக்கு செல்லவில்லை. அனைவரும் தற்பொழுது முதலமைச்சர் வீட்டில் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார், அவருக்காக, அவருடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள். அதே விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.